4 இயர்ஸாக நான் சஷ்டி விரதம் ஃபாலோ பண்ணி தான் கன்சீவ் ஆனேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ரீலில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு இன்பாக்ஸ்க்கு மெசேஜ் பண்ணிடுங்க, எப்படி ஃபாலோ பண்ணணும்னு எங்களுக்குமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா பேஜோட லெஃப்ட் சைட் கார்னரில் அந்த லாங் வீடியோவை நான் டேக் பண்ணியிருக்கேங்க. என்னோடய யூடியூப் சேனல் திவ்யாவின் கிச்சனில் இதை பற்றி நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ தாங்க டேக் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா நான் ஸ்டோரியில் ஆட் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நேற்று April 3 சஷ்டி விரதம் இல்லையா, காலையிலேயே ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு படைச்சி முடிச்சாச்சுங்க. கதிர்குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக நேந்திரம் பழம் தான் கொடுத்தேன். இது வரைக்கும் நான் கொடுத்ததே இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தேன். சாப்பிட்டான். ஒரு 1/2 பழம் இருக்கும், அவ்வளோதான் அவர் சாப்பிடுவார். ஸோ அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவனை தூங்க வச்சுட்டு வீட்டில் இருக்கிற மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ நான் போட்டிருக்க இந்த அனார்கலி குர்த்தி பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தாங்க வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 460 ரேஞ்சில் தான் இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நான் கூட ஆர்டர் பண்ணும்போது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ கையில் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு நினச்சேன். உண்மையாகவே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க இருந்தது ரிசீவ் ஆனதுக்கப்புறமே. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்திங்கன்னா இதோடைய ஸ்லீவ் பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப் ஸ்லீவ் இருக்குது. அதோடைய நெக் பேட்டர்னுமே வி நெக், அதுவுமே நல்லாயிருக்குங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ஆங்கிள் லென்த் வரைக்கும் வருங்க. இதில் இன்னும் 3 கலர் வந்து அவைலபிளாகவே இருக்குது. ரெட், மெரூன், அப்புறம் வந்து பர்பிள் இருக்குது. ஸோ நான் வந்து க்ரீன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சம்மருக்கு ஒரு பெஸ்ட் அவுட்ஃபிட்டுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா பேஜோட லெஃப்ட் சைட் கார்னரில் டேக் பண்ணியிருக்கிறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க.